வணக்கம் மகளே. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பக்கம் குரங்கணி அப்படின்ற ஊர்ல இருக்கிற ஸ்ரீ முத்துமாலையம்மன் கோயிலை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த முத்துமாலையம்மன் கோயிலோட கோவில் திருவிழா நேத்து ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துச்சு. தூத்துக்குடியில இருக்கிற பிரபலமான கோவில்கள்ல இந்த முத்துமாலையம்மன் கோயிலும் ஒரு கோவில் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த கோவில்ல இருக்கிற அம்மனுக்கு எதனால முத்துமாலையம்மன் அப்படின்ற பெயர் வந்துச்சு, அதுக்கப்புறமா இந்த ஊருக்கு குரங்கணி அப்படின்னு எதனால பெயர் வந்துச்சு அப்படின்னு புராண கதைகள்ல சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ராமாயணம் நடந்த காலகட்டத்துல ராவணன் சீதையை சிறைபிடிச்சு இலங்கைக்கு கடத்திட்டு போறப்போ சீதை அவங்க கழுத்துல அணிஞ்சிருந்த முத்து மாலையை கலட்டி அதுல இருக்கிற முத்துக்களை எல்லாம் ஒரு முத்தா கீழே போட்டுட்டே வந்திருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராவணன் எந்த வழியா சீதையை கடத்திட்டு போறான் அப்படிங்கிறது அவங்கள தேடி போற ராமனுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக, அதாவது அடையாளம் காட்டணும் அப்படின்றதுக்காக அவங்க கழுத்துல போட்டிருக்கிற முத்து மாலையை கலட்டி அதுல இருக்கிற ஒரு முத்தா எடுத்து போற இடம் ஃபுல்லா போட்டுட்டே போயிருக்காங்க. இப்படி ஒரு முத்தா போடுறப்போ ஒரே ஒரு முத்து மட்டும் குரங்கணி அப்படின்ற இந்த ஊர்ல விழுந்திருக்கு. இந்த ஊர்ல விழுந்த அந்த முத்தை அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அந்த முத்தை அவங்களால நேரடியா பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு அந்த முத்துல இருந்து ஒளி வீசி இருக்கு, அதாவது வெளிச்சம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு வெளிச்சம் வந்ததுனால அங்க இருக்கிற ஊர் மக்கள் ஒரு பானையை எடுத்து அந்த முத்தை மூடி வச்சிடுறாங்க. பானையை எடுத்து முத்தை மூடுனதுக்கு அப்புறமா அங்கிருந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த ஊர் பெரியவர்கள் கனவுல இந்த அம்மன் வராங்க. அம்மன் அவங்க கனவுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த முத்து இருக்கிற அந்த இடத்துல இருந்து நான் சக்தி வடிவமா எழுந்தருளி இருக்கிறேன், எனக்கு கோவில் கட்டி வழிபடுங்க அப்படின்னு அந்த ஊர் பெரியவர்கள் கனவுல அந்த அம்மன் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த முத்து இருந்த இடத்துல அம்மன் எழுந்தருளி இருந்தாங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்த மக்கள் அந்த அம்மனுக்கு கோவில் கட்டி வழிபட்டாங்க. முத்துல இருந்து எழுந்தருளியதால அந்த அம்மனுக்கு முத்துமாலையம்மன் அப்படின்னு பெயர் வச்சு அங்க இருந்த மக்கள்லாம் கோவில் கட்டி வழிபட்டாங்க. இப்படிதான் அந்த அம்மனுக்கு முத்துமாலையம்மன் அப்படின்னு பெயர் வந்துச்சுன்னு புராண கதைகள்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஊருக்கு குரங்கணி அப்படின்னு எதுக்காக பெயர் வந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். ராமன் சீதையை தேடி போனப்போ அந்த ராமனுக்கு உதவியா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா வானரப்படை, அதாவது குரங்கு படை தான் ராமனுக்கு உதவியா இருந்துச்சு. ராமன் சீதையை தேடி போனப்போ அந்த குரங்கு படையும் ராமன் கூட போனாங்க. அப்படி போனப்போ குரங்கணி அப்படின்னு சொல்றோம்ல, இப்ப நம்ம அந்த இடத்துல அந்த வானரப்படை, அதாவது அந்த குரங்கு படை அணிவகுத்து இருக்காங்க. அதனால அந்த ஊருக்கு குரங்கணி, அதாவது குரங்கு அணி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அது காலப்போக்கில் குரங்கணி அப்படின்னு மாறிட்டு அந்த ஊருக்கு குரங்கணி அப்படின்னு பேர் வந்ததுக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு புராண கதைகளை சொல்லியிருக்காங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட முன்னோர்கள் இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதனாலதான் அந்த அம்மனுக்கு முத்துமாலையம்மன் அப்படின்னு பேர் வந்துச்சு. குரங்கணி அப்படின்ற பேரும் இந்த காரணத்தினாலதான் வந்துச்சு அப்படிங்கறத அவங்களோட முன்னோர்களும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க.